Next topic is continue the concept of consumer surplus. Consumer surplus பற்றி தான் பார்க்க போகிறோம். சர்ப்ளஸ்னாலே நமக்கு வந்து உபரி அதை தான் வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம்னாக்க சர்ப்ளஸ்ன்னுட்டு சொல்லுவோம். ஓகேவா? த கான்செப்ட் ஆஃப் கன்சியூமர் சர்ப்ளஸ் வாஸ் originally introduced by the classical economists as later is modified in the Javin and Julie debut. அதாவது பார்த்தோன்னாக்க இந்த கிளாசிக்கல் எக்கனாமிஸ்ட் தான் ஃபஸ்ட் இந்த கான்செப்ட், அதாவது கன்சியூமர் சர்ப்ளஸ் என்ற கான்செப்டை வந்து கொண்டு வந்திருக்காங்களே, இன்ட்ரடியூஸ் பண்ணதே. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா இதை மாடிஃபை பண்ணது பார்த்தோன்னா ஜெவான்ஸ் அண்ட் ஜூலே டிபியூட்ஸ் அவங்க தான் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க, அதாவது மாடிஃபை பண்ணி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஃப்ரான்ஸ் இன்ஜினியரிங் எக்கனாமிக்ஸ் இஸ் 1844. நெக்ஸ்ட் பட் த மோஸ்ட் ரிஃபைன்ட் ஃபார் த கான்செப்ட் ஆஃப் கன்சியூமர் சர்ப்ளஸ் வாஸ் கிவன் பை தி ஆல்ஃபர்ட் மார்ஷல். இது வந்து ரொம்ப மாடிஃபை பண்ணி அதெல்லாம் கொடுத்தது பார்த்தோன்னாக்கா இதில் மோஸ்ட்டாக யாரை தான் சொல்லுவாங்க பார்த்தோன்னா ஆல்ஃபர்ட் மார்ஷலை பற்றி தான் சொல்லுவாங்க. அவங்க தான் வந்து இதை மாடிஃபை பண்ணி கொடுத்துருக்காங்க கன்சியூமர் சர்ப்ளஸ். திஸ் கான்செப்ட் இஸ் பேஸ்ட் ஆன் தி லா ஆஃப் டிமினிஷிங் மார்ஜினல் யூட்டிலிட்டி. இதுவும் வந்து பார்த்தோன்னா எந்த கான்செப்டை பேஸ் பண்ணி வரும்னா லா ஆஃப் டிமினிஷிங் மார்ஜினல் யூட்டிலிட்டி ஃபஸ்ட்டு பார்த்துருப்போம், அதையே தான் பேஸ் பண்ணி இந்த கான்செப்டும் வரும். ஓகே, டெஃபினேஷன் பாருங்கள். நம்ம ஆல்ஃபர்ட் மார்ஷலோடைய டெஃபினேஷன் தான் கொடுத்துருக்காங்க. ஆல்ஃபர்ட் மார்ஷல் டிஃபைன் த கன்சியூமர் சர்ப்ளஸ் ஆஸ் எ எக்ஸ்பென்ஸ் as a price of which is a person would be willing to pay there is a rather than the given to without the things over the which as actually does pay in the economic measure in the surplus satisfaction. This may be called as a consumer surplus. அதாவது அவங்க வந்து கொடுக்கணும்னு விரும்புகிறாங்க, பர்சன் வந்து பர்டிகுலர் பர்சன் வந்து கன்சியூமர் வந்து அதிகமாக கொடுத்து வாங்கணும்னு நினைக்கிறாங்க, ஆனால் வந்து விலை வந்து பார்த்தோன்னாக்கா கம்மியாக தான் விற்கிது. ஓகேவா? அதுதான் வந்து கன்சியூமர் சர்ப்ளஸ்ன்னு சொல்கிறோம். கன்சியூமர்கிட்ட பணம் அதிகமாக இருக்கும், ஆனால் வந்து அவங்க வாங்கக்கூடிய பொருளோட விலை வந்து கம்மியாக இருந்ததுன்னா அதுதான் வந்து கன்சியூமர் சர்ப்ளஸ்ன்னுட்டு சொல்லுவோம். ஓகே, இந்த அசம்ஷன்ஸ் பாருங்கள். மார்ஷல் assumes that the utility can be measured. மார்ஷல் வந்து சொல்லியிருக்காங்க யூட்டிலிட்டி வந்து மெஷர் பண்ண முடியும்னுட்டு சொல்கிறாரு மார்ஷல். நெக்ஸ்ட்டு மார்ஜினல் யூட்டிலிட்டி இஸ் மணி கன்சியூமர்ஸ் ரிமைன் கான்ஸ்டன்ட். மணி வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும் இதுலேயும், அதாவது லா ஆஃப் ஈக்விட்டி மார்ஜினல் யூட்டிலிட்டிலையும் வந்து பார்த்தோன்னாக்கா மணி வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும்னு பார்த்தோன்னா இதுலேயும் பார்த்தோன்னா மணி வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு தேர்ட் வந்து பாருங்கள் அசம்ஷன். தேர் ஆர் த no substitution for the commodity and equity questions. அதாவது நமக்கு வந்து பார்த்தோன்னாக்கா எந்த ஒரு அதுக்கு அடுத்தது சப்ஸ்டிடியூஷன் எடுத்து எந்த ஒரு கமாடிட்டியில் சப்ஸ்டிடியூஷன் எடுத்து இருக்காது. இந்த பொருள்னா அந்த பொருள்ன்ற மாதிரிலாம் சப்ஸ்டிடியூஷன் இருக்காது. டேஸ்ட், இன்கம், கேரக்டர், கன்சூமர் டு நாட் சேஞ்ச். கன்சூமருக்கோட டேஸ்ட்டோ இன்கமோ கேரக்டரிஸ்டிக்ஸோ எதுவுமே வந்து சேஞ்ச் ஆகாது. இதுதான் வந்து கன்சூமர் சர்ப்ளஸ் சொல்கிறோம். நெக்ஸ்ட் யூட்டிலிட்டி ஆஃப் ஒன் கமாடிட்டி டஸ் நாட் டிபெண்ட் அப்பான் தி அனதர் கமாடிட்டி. ஒரு கமாடிட்டி வந்து இன்னொரு கமாடிட்டியை டிபெண்ட் பண்ண மாதிரி இருக்காது. நெக்ஸ்ட்டு எக்ஸ்ப்ளனேஷன் வந்தால் எக்ஸ்ப்ளனேஷனில் த கான்செப்ட் ஆஃப் அ கன்சியூமர் சர்ப்ளஸ் கேன் பி எக்ஸ்பிளைன் த ஹெல்ப் ஆஃப் அ எக்ஸாம்பிள். நமக்கு இதுலேயே வந்து ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறாங்க. அதுக்கு வந்து நமக்கு எடுத்துக்கிறது வந்து பார்த்தோன்னா ஆப்பிள் தான் எடுத்திருக்காங்க. ஓகே, சப்போஸ் த கன்சியூமர்ஸ் வாண்ட் டு பை த ஆப்பிள் இஸ் willing to pay 4. அதாவது அவங்க வந்து வாங்கணும்னு நினைக்கிற வேண்டிய ரேட் வந்து பார்த்தோன்னா 4 இருக்குது. ரேதர் தென் தி கோயிங் டு த ஆக்சுவல் ப்ரைஸ் ஆஃப் ஆப்பிள் இஸ் ₹2. ஆனால் அவங்க மார்க்கெட்டில் விற்கிற ப்ரைஸ் வந்து பார்த்தோன்னா 2 தான், ₹2 தான் விற்கிறாங்க. ஓகே, ஹென்ஸ் தட் இஸ் கன்சியூமர் சர்ப்ளஸ் இஸ் 2. அப்போ 4 - 2ன்னு எடுத்து 4ன்னு எடுத்து பொட்டன்ஷியல் ப்ரைஸ், அதாவது அவங்களோட வில்லிங் டு பே எவ்வளோ பே பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னு பார்த்தோன்னா 4. அதில் மார்க்கெட் ப்ரைஸ் பார்த்தோன்னாக்கா அந்த கமாடிட்டியோட ப்ரைஸ் பார்த்தோன்னா 2. அப்போ மைனஸ் பண்ணோன்னா 2, அது 2ன்னு எடுத்து எக்ஸ்ட்ராவாக கொடுக்கறதுக்கு நினைக்கிறாங்க, அதிகமாக கொடுத்தே வாங்கலாம்னு நினைக்கிறாங்க அந்த ப்ராடக்ட்டை. ஓகே, இந்த கன்சியூமர்ஸ் சர்ப்ளஸ் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் தி ப்ரைஸ் தட் இஸ் அ கன்சியூமர் வில்லிங் டு பே. இட் இஸ் அ பொட்டன்ஷியல் ப்ரைஸ். அதாவது வில்லிங் டு பே அதிகமாக கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க இல்லையா, அதுதான் வந்து நம்ம பொட்டன்ஷியல் ப்ரைஸ்ன்னுட்டு சொல்கிறோம். அண்ட் தேர் இஸ் அ ஆக்சுவல் பே, தேர்ஃபோர் தி கன்சியூமர் சர்ப்ளஸ். அப்போது கன்சியூமர் சர்ப்ளஸை எப்படி நம்ம கால்குலேட் பண்ணோம்னா கன்சியூமர் சர்ப்ளஸ் ஈக்குவல் டு வாட் அ பர்சன் இஸ் வில்லிங் டு பே வாட் ஹி ஆக்சுவல் பே. அதாவது பர்சன் வந்து எவ்வளோ பே வந்து வில்லிங் டு பே
அதாவது பொட்டன்ஷியல் ப்ரைஸை தான் சொல்கிறாங்க. எவ்வளோ வந்து நம்ம வாங்கணும், அதிகமாக கொடுத்து வாங்கணும்னு நினைக்கிறாங்களோ அந்த ப்ரைஸு. நெக்ஸ்ட்டு வாட் ஆக்சுவல் ப்ரைஸு, நம்ம மார்க்கெட்டில் எவ்வளோ வந்து அந்த கமாடிட்டியோட ப்ரைஸ் விற்கிது அது அந்த ஆக்சுவல் ப்ரைஸ். ஓகே, இப்படியும் வந்து நம்ம கால்குலேட் பண்ணலாம். என்னென்னா கன்சியூமர் சர்ப்ளஸ் ஈக்குவல் டு பொட்டன்ஷியல் ப்ரைஸ் அண்ட் ஆக்சுவல் ப்ரைஸ். ஓகே, இந்த மைனஸ் ஆக்சுவல் ப்ரைஸ். இந்த மேத்தமெட்டிக்கலி இட்ஸ் கன்சியூமர் சர்ப்ளஸ் டியூன்னு டோட்டல் யூட்டிலிட்டி மைனஸ் பின்னு ப்ரைஸ் அண்ட் இன்ட்டு கியூன்னு குவான்டிட்டி. ஓகேவா, அதனால தான் வந்து டியூ மைனஸ் பி இன்ட்டு கியூ. நெக்ஸ்ட்டு டேப்லர் காலமில் பார்த்தவங்க இதில் வந்து நமக்கு ஒரு சிங்கிள் கமாடிட்டியை தான் வந்து கொடுத்துருக்குறாங்க ஆப்பிள்னு. த கன்சியூமர் சர்ப்ளஸில் வந்து பார்த்தோன்னா யூட்டிலிட்டி ஆஃப் கமாடிட்டி ஆஃப் ஆப்பிள் வந்து 1 to 5 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு வில்லிங் டு பே ஆஃப் அ பொட்டன்ஷியல் ப்ரைஸ், அதாவது 6 ஃபஸ்ட்டு கமாடிட்டிக்கு வந்து 6ன்ற மாதிரி கொடுக்க நினைக்கிறாங்க. டூ ஆப்பிள்ஸ், அதாவது 2 யூனிட்ஸ் ஆஃப் ஆப்பிளுக்கு வந்து பார்த்தோன்னாக்கா 5ன்னு அவங்க கொடுக்கக்கூடிய பொட்டன்ஷியல் ப்ரைஸாக இருக்குது கன்சியூமர். ஓகே, அதே மாதிரி அது வந்து பார்த்தோன்னாக்கா 2 வரைக்கும் வருது பொட்டன்ஷியல் ப்ரைஸ். ஆக்சுவல் ப்ரைஸ் பார்த்தோன்னாக்கா எல்லாமே 2 தான். எனக்கு அவங்க மார்க்கெட்டில் எவ்வளோ விற்கிதுன்னு பார்த்தோன்னா ஆப்பிளோட ரேட்டு 2 தான். கன்சியூமர் சர்ப்ளஸ் இஸ் ஈக்குவல் டு பொட்டன்ஷியல் ப்ரைஸ் ஈக்குவல் டு ஆக்சுவல் ப்ளஸ் மைனஸ் ஆக்சுவல் ப்ரைஸ். அதாவது கன்சியூமர் இந்த ப்ரைஸ் இருக்குது இல்லையா, பொட்டன்ஷியல் ப்ரைஸ் மைனஸ் ஆக்சுவல் ப்ரைஸ், இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணால் வரக்கூடியது தான் பார்த்தோம்னாக்கா ஆக்சுவல் ப்ரைஸ். அது கன்சியூமர் சர்ப்ளஸ்ன்னுட்டு சொல்கிறோம். ஓகேவா, பொட்டன்ஷியல் ப்ரைஸ் மைனஸ் ஆக்சுவல் ப்ரைஸ். 6 minus 2 equal to 4. ஓகே, 5 minus 2 3, 4 minus 2 2, 3 minus 2 1, 2 minus 2 0. ஓகே, நெக்ஸ்ட்டு இதில் வந்து பொட்டன்ஷியல் ப்ரைஸ், அப்போ டோட்டல் யூனிட்டை தான் நம்ம இந்த கால்குலேட் பண்ணுவோம். 6 + 5 + 4 + 3 + 2, இதுதான் வந்து 20ன்னு டோட்டல் வில்லிங் டு பொட்டன்ஷியல் பே. நெக்ஸ்ட்டு ஆக்சுவல் பே பார்த்தோம்னாக்கா 10, எனக்கு இது எல்லாத்தையும் ப்ளஸ் பண்ணாக்கா வரும். நெக்ஸ்ட்டு இதனுடைய கன்சியூமர் சர்ப்ளஸ் பார்த்தோம்னா 10, எனக்கு இதில் வந்த ஆன்சரை வந்து நம்ம ப்ளஸ் பண்ணால் கிடைக்கிறது. ஓகே, டோட்டல் டியூன்னு டோட்டல் யூட்டிலிட்டி, ப்ரீன்னு ப்ரைஸு, குவான்டிட்டி கியூன்னு குவான்டிட்டி த கமாடிட்டி. த மெஷர் த கன்சியூமர் சர்ப்ளஸ் இஸ் இல்லுஸ்ட்ரேட் இன் த டேபிள். அதனால் தான் இந்த மெஷர் பண்ணுறதுக்கு இதில் டேபிள் காலமாக உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு அந்த டேப்லர் காலமில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா கன்சியூமர் வில்லிங் டு பே இஸ் 6லேருந்து 2 வரைக்கும். ஓகேவா, அவங்க எவ்வளோ கொடுக்க விரும்புகிறாங்க, 6 to 2 வரைக்கும் கொடுக்க விரும்புகிறாங்க. பர்ச்சேசிங் த சக்ஸஸ் ஆஃப் அ ஆப்பிள், சக்ஸஸிவ் யூனிட் ஆஃப் ஆப்பிள், அவங்க ஆப்பிளில் வாங்கிறதுக்கு நினைக்கக்கூடிய ப்ரைஸ் லெவல். நெக்ஸ்ட் ஹென்ஸ் ஆஃப் வில்லிங் டு பே ஆஃப் பொட்டன்ஷியல் ப்ரைஸ் இஸ் டோட்டல் யூனிட் ஆஃப், அப்போ அவங்க பொட்டன்ஷியல் பே டோட்டல் யூனிட் எவ்வளோ 20. நெக்ஸ்ட்டு இதான் வந்து பொட்டன்ஷியல் யூனிட் ஆஃப் ஆப்பிள் இஸ் 20 சொல்கிறோம். பட் தட் ஆக்சுவல் ப்ரைஸ் ஆஃப் பே, ஆக்சுவல் பேன்னு பார்த்தோன்னாக்கா 10, அதாவது டோட்டல் பண்ணோம் இல்லையா, டோட்டல் பண்ணதில் வந்தது தான் வந்து பார்த்தோன்னாக்கா இதெல்லாம் வந்து டோட்டல். அப்போது 10ன்னு நம்மளுடைய ஆக்சுவல் பேன்னுட்டு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு இதை 2 into 5ன்னுட்டு சொல்லுவோம் ப்ரைஸ் ஆஃப் ஆப்பிள். அப்போ ஆக்சுவல் ப்ரைஸ் தான் வந்து நம்ம 2ன்னுட்டு சொல்லியிருப்போம். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து 5ன்னு பார்த்தோன்னாக்கா யூனிட் ஆஃப் கமாடிட்டி, லாஸ்ட் கமாடிட்டி எவ்வளோ 5 யூனிட்ஸு. 5 யூனிட்ஸ்க்கு ரெண்டு பேரும் ஆக்சுவல் ப்ரைஸும் 2ன்னு இருக்குது, நெக்ஸ்ட்டு பொட்டன்ஷியல் ப்ரைஸும் 2ன்னு இருக்குது. இதுதான் வந்து நம்ம சொல்கிறோம். கெட்டிங் த ஆப்பிள் ஆஃப் என்ஸ், அப்போ இன்டூ பண்ணணும். அப்போ இந்த சம்மில் பார்த்தீங்கன்னா தெரியும், கன்சியூமர் சர்ப்ளஸ் ஈக்குவல் டு டோட்டல் யூனிட் ஆஃப் ஆக்சுவல் ப்ரைஸ் இன்டூ யூனிட் ஆஃப் கமாடிட்டி ஈக்குவல் டு டியூன்னு டோட்டல் யூனிட், பின்னு ப்ரைஸோ இன்டூ குவான்டிட்டி. அப்போ 20ன்னு டோட்டல் யூனிட் ஆஃப் வில்லிங் டு பே. ஓகே, நெக்ஸ்ட்டு அதுதான் வந்து பொட்டன்ஷியல் ப்ரைஸ். அப்போ 20ன்னு எடுத்துக்கிறோம். பின்னு ப்ரைஸ், ஆக்சுவல் ப்ரைஸ் தான் வந்து 2ன்னு எடுத்திருக்கோம். 5ன்னு எடுத்து பார்த்தோம்னா குவான்டிட்டி, எவ்வளோ குவான்டிட்டின்னு எடுக்கிறாங்க பார்த்தோம்னா 5 யூனிட்ஸ் வந்து எடுத்துக்கிறாங்க. ஓகே, 5 யூனிட்ஸ்ன்னு எடுக்கிறாங்க, அதையும் நம்ம போட்டிருக்கோம். அப்போது இதை வந்து இன்ட்டு பண்ணணும். 20 மைனஸ் 2 into 5 10 ஈக்குவல் டு 10ன்னு தான் வந்து பார்த்தோம்னா கன்சியூமர் சர்ப்ளஸாக வருது. ஓகேவா, இப்படி தான் வந்து நம்ம கன்சியூமர் சர்ப்ளஸை கண்டுபிடிக்கணும் மேத்தமெட்டிக்கலாக. நெக்ஸ்ட்டு த கான்செப்ட் ஆஃப் அ கன்சியூமர் சர்ப்ளஸ் கேன் பி எக்ஸ்பிளைன் தட் த ஹெல்ப் ஆஃப் அ டயக்ராம். த டயக்ராம் இஸ் எக்ஸ் ஆக்சிஸ் ஷோன் அஸ் அ டிமாண்ட். அதாவது எக்ஸ் ஆக்சிஸ்ன்னு எடுத்து பார்த்தோன்னாக்கா டிமாண்ட், குவான்டிட்டி ஆஃப் டிமாண்டையும், y ஆக்சிஸ் பார்த்தோன்னாக்கா ரெப்ரசன்ட் தி ப்ரைஸையும் ரெப்ரசன்ட் பண்ணுது. நெக்ஸ்ட்டு D1 எடுத்து கன்சியூமர் சர்ப்ளஸ்ன்னுட்டு சொல்கிறோம். ஓகேவா, யூட்டிலிட்டி ஆஃப் அ கன்சியூமர் சர்ப்ளஸ். நெக்ஸ்ட்டு ஓபின்னு எடுத்து பார்த்தோன்னாக்கா ப்ரைஸ் லெவல், ஓபின்னு எடுத்து ப்ரைஸ் லெவல். நெக்ஸ்ட்டு ஓக்யூன்னு எடுத்து வந்து பார்த்தோன்னாக்கா டிமாண்ட்.
ஓகே, ரெண்டுத்தையும் ரெப்ரசன்ட் பண்ணுது. ஹென்ஸ் த ஆக்சுவல் ப்ரைஸ் ஆஃப் ஓபிசிக்யூ. ஓகே, அதாவது இந்த மாடலில் தான் வந்து இதில் வரும். ஓகே, ஓபிசிக்யூ இன்ட்டு ஓபின்னு எடுத்து பார்த்தோன்னா ப்ரைஸு. நெக்ஸ்ட்டு ஓக்யூன்னு எடுத்து பார்த்தோன்னாக்கா டிமாண்டு. ஓகே, இது ரெண்டுத்தையும் அப்போ இன்ட்டு பண்ணாக்க வரும். அப்போ பொட்டன்ஷியல் ப்ரைஸ் ஆஃப் டோட்டல் யூட்டிலிட்டி ஓடிசிக்யூ. ஓடி அதாவது இந்த லைன், ஓகேவா, ஓடிசிக்யூ இந்த லைனை தான் வந்து இந்த 4யும் மெஷர் பண்ணுது. அப்போ ஓடிசிக்யூன்ட்டு வரும். நெக்ஸ்ட்டு கன்சூமர் சர்ப்ளஸில் ஓடிசிக்யூ மைனஸ் பிஓசிக்யூ, அதாவது பிஓபிசிக்யூ இது ஒரு பாக்ஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு ஒரு பாக்ஸ் வரும், அதுதான் வந்து பார்த்தோன்னாக்கா பிடிசி. இதுதான் வந்து ஷேடட் ஏரியா, அதாவது கன்சியூமர் சர்ப்ளஸ். அவங்க வந்து வாங்கணும்னு நினைக்கிறாங்க, அவங்க அதிகமாக பில்லிங் டு பே அதிகமாக கொடுக்கணும்னு நினைக்கக்கூடிய ரேட்டை தான் வந்து இந்த ஷேடட் ஏரியாவில் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு கிரிட்டிசிசம் பாருங்கள். கிரிட்டிசிசமில் யூட்டிலிட்டி கேன் பி மெஷர்ட் பிகாஸ் யூட்டிலிட்டி இஸ் அ சப்ஜெக்டிவ். கேனாட் பி மெஷர், அதாவது யூட்டிலிட்டி வந்து மெஷர் பண்ண முடியாது, ஏன்னா அது சப்ஜெக்டிவாக தான் யூட்டிலிட்டியை மெஷர் பண்ண முடியும். ஓகே, நெக்ஸ்ட்டு மார்ஜினல் யூட்டிலிட்டி மணி டஸ் நாட் ரிமைன் கான்ஸ்டன்ட்ஸ். மார்ஜினல் யூட்டிலிட்டியில் மணி வந்து எப்பயுமே வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்காது, ரிமைன்ஸ் கான்ஸ்டண்ட்டாக இருக்காது சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பொட்டன்ஷியல் ப்ரைஸ் இஸ் இனிஷியல் அண்ட் மைட் டு பி கன்சியூமர் ஹிம்செல்ஃப். பொட்டன்ஷியல் ப்ரைஸு இனிஷியலாக இருக்கும்னுட்டு சொல்கிறாங்க. ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.